அமெரிக்க அதிபர் டிரம்பின் 2 வார போர் நிறுத்த அறிவிப்பிற்கு ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஆயுத படைகளின் ஒத்துழைப்புடன் கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்பதாக அறிவித்துள்ளது. முன்னதாக போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து வந்தது. பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்க அரசுக்கு அனுப்பப்பட்ட பதில் அறிக்கையில் 10 நிபந்தனைகளை முன்வைத்தது. அதில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்க முடியாது என்றும் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. காசா, லெபனான் மற்றும் ஈரானில் போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும், மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வரி வசூலிக்கும் ஈரானின் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும், ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும், அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் யுரேனியம் செறிவூட்டும் ஈரானின் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும், போரினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் தெரிவித்திருந்தது. இப்போது போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்துள்ள ஈரான் வரும் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று கூறியுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் 10 நிபந்தனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.